பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். 16வது பாடத்துடைய தொடர்ச்சி. அன அஷ்யாஅ கஸீரத்தன் மினஸ்ஸூகி. அன உரீது. அன உரீது அஷ்யாஅ கஸீரத்தன் மினஸ்ஸூகி. மார்க்கெட்டிலிருந்து அதிகமான பொருட்களை நான் விரும்புகிறேன், வேண்டுகிறேன். மாதா யா அஹவாத்தி, என்னுடைய சகோதரிகளே. மாதா துரிதுன, மாதா துரிதுன. அந்தும் துரிதுன, அந்தி அந்துன்ன துரிதுன, துரிதுன. மாதா துரிதுன யா அஹவாத்தி. நஹ்னு நுரீது, நஹ்னு நுரீது முஸ்ஹஃபன் சகீரன், சிறிய முஸ்ஹஃப் நாங்கள் வேண்டுகிறோம், விரும்புகிறோம். அத்துல்லாபு யுரீதூன, அத்துல்லாபு யுரீதூன தஃபாத்திரஹும், மாணவர்கள் தங்களுடைய தஃபாத்திரை, நோட்புக்குகளை வேண்டுகிறார்கள். அல் முதர்ரிஸாத்து யுரிதுன, அல் முதர்ரிஸாத்து யுரிதுன, அல் முதர்ரிஸாத்து யுரிதுன அத்தபாஷீர, சாக்பீஸ்களை ஆசிரியைகள் கேட்கிறார்கள், விரும்புகிறேன், அதாவது விரும்புகிறார்கள், கேட்கிறார்கள், வேண்டுகிறார்கள் அப்படின்ற மீனிங் வரும். The teachers want chalk pieces. الطباشير. المدير قائمة أسماء الطلاب. المدير يريد. The headmaster wants the list of the names of the students. மாணவர்களின் பெயர்களின் பட்டியலை தலைமை ஆசிரியர் வேண்டுகிறார், நாடுகிறார். المدير يريد قائمة أسماء الطلاب. يسأل المدرس كلا من الطلاب هذين السؤالين. இந்த இரண்டு கேள்விகளை ஒவ்வொரு மாணவரிடத்திலும் ஆசிரியர் கேட்கிறார். மாதா துரீது, மாதா யுரீது ஜமீலக, ஜமீலுக. மாதா துரீது, what do you want, உனக்கு என்ன வேணும். மாதா யுரீது ஜமீலுக, what does your classmate want. அலா மர்ஹலத்தைன், ரெண்டு ஸ்டேஜில். في المرحلة الأولى يحدد المدرس جواب الطالب ويتم ذلك إما بالإشارة إلى أشياء وإما بكتابة أسماء أشياء على السبورة. وفي المرحلة الثانية يكون الجواب غير محدد. ரெண்டு நிலைகளில், மர்ஹலான நிலைகள், ஸ்டேஜ், ரெண்டு ஸ்டேஜில் இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று என்ன, ஃபில் மர்ஹலத்தில் ஊலா, ஒன்றாவது ஸ்டேஜில் யுஹத்திதுல் முதர்ரிசு ஜவாபத் தாலிபி, மாணவனுடைய பதிலை ஒரு லிமிட் பண்ணிடுறார், ஒரு எல்லைக்குள்ள ஆசிரியர் கொண்டு வர்றார். எப்படின்னா, வயத்திம்மு தாலிக், அதை எப்படி செய்ய போறார்னா, இம்மா பில் இஷாரத்தி இலா அஷ்யா, பொருட்களை சாடை செய்வதன் மூலமாகவோ, வைமா பி கிதாபத்தி அஸ்மாஇ அஷ்யா அல சபுரத்தி, அல்லது இந்த போர்டில் பொருட்களின் பெயர்களை எழுதுவதன் மூலமாகவோ லிமிட் பண்ணிடுறாரு. மாணவன் இதைத்தான் வேணும்னு சொல்லணும். உதாரணமாக, ஒரு நோட்டு டேபிளில் இருக்கிற நோட்டை சுட்டி காட்டி மாணவன்கிட்ட பதில் கேட்குறாருன்னா, அப்போ மாணவன் மாதா துரீது அப்படின்னு கேட்கும்போது மாணவன் என்ன சொன்னால், உரீது கிதாபன்,
ஏன்னா அவர் கையை காமிச்சது கிதாபு. அதே மாதிரி ஒரு சாக்பீஸை காமிச்சு கையை காமிச்சு சொல்லும்போது மாதா துரிதுன்னு கேள்வி கேட்கும்போது மாணவன் சொல்லணும் உரீது தபாஷீர், உரீது தபாஷீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது மாதிரி ரெண்டாவது, அல்லது போர்டில் எழுதி போட்டு, போர்டில் ஒரு ஆப்பிள்னு எழுதி போட்டுட்டு மாதா துரீது அப்படின்னு கேட்டால் உரீது துஃபாஹன், ஒரு மவுஸ் எழுதி போட்டு உரீது மவுசன். அதே மாதிரி மாதா யுரீது சமீலாக்க யுரீது ஜமீலி, ஒரு போர்டில் வந்து ஏதாவது ஒரு பொருளை எழுதி போடுறாரு, ஒரு ஸ்கேலுன்னு எழுதி போடுறாருன்னா யுரீது ஜமீலி மிஸ்தரத்தன், கலமுன் அஹ்மர் கலமுன் அஸ்ரக், இந்த மாதிரி ஏதாவது எழுதி போட்டார்னா யுரீது ஜமீலி கலமன் அஹ்மரா, யுரீது ஜமீலி கலமன் அஸ்ரக்கா. அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது இப்போது. அதனால் என்னன்னு சொல்லிட்டேன். வஃபில் மர்ஹலத்தி சானியத்தி யகூனுல் ஜவாபு கைர முஹத்தத். ரெண்டாவது நிலையில் என்னென்னா அது மாதிரி எதுவுமே லிமிட் பண்ணலை, கைர முஹத்தத், வரையறுக்கப்படாதது. கேள்வி வந்து இது, பதில் வந்து இதுதான் சொல்லணுன்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை சொல்லலாம். அந்த மாதிரி அவர் மாதா துரிதுன்னா அவர் என்ன விரும்புகிறாரோ அதை சொல்லிக்கிறலாம். ஹலாலை தான் விரும்பணும், ஹராமை விரும்பக்கூடாது. ضع في الفراغ فيما يلي مؤنث الأسماء الدالة على الألوان كما هو موضح في الأمثلة. எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரி கலமுன் அஹ்மரு ஹகீபத்துன் ஹம்ராஉ, கலரோட பேர் இருக்க முதக்கரில் இப்படி இருக்குது அஹ்மரு, முன்னஸில் ஹம்ராஉன் மாறுதுல, அது மாதிரி கரெக்டாக போடுங்கன்னு சொல்கிறாங்க. கலமுன் அஹ்மரு ஹகீபத்துன் ஹம்ராஉ. உங்களுக்கு இது மன்ஊத், இது நாத். நாத்துக்கு நாத்து மன்ஊத்தை பின்பற்றி வரும். இங்கே மன்ஊத் முதக்கராக இருக்கிறதுனால முதக்கருடைய கலர் போடுறோம், கலமுன் அஹ்மரு. இங்கே மன்ஊத் முன்னஸா இருக்கு, அதனால முன்னஸுடைய கலர். ஹகீபத்துன் ஹம்ராஉ, பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அஹ்மரு ஹம்ராஉ, அஃஅலு ஃபஅலாஉ, அந்த பேட்டர்ன். ஷஅருன் அஸ்வது, கருப்பு முடி. லிஹ்யத்துன் சௌதாஉ, லிஹ்யத்துன்னா தாடி, சௌதாஉ கருப்பு தாடி, அஸ்வது சௌதாஉ ஒரே மீனிங் தான், கருப்பு கருப்பு. இது முதக்கர், இது முன்னஸ். மிந்தீலுன் அபியது, வெள்ளை கர்ச்சீஃப். வரகத்துன் பைதாஉ, வெள்ளை பேப்பர், ஒயிட் பேப்பர். வரகத்துன் பைதா, அபியது பைதாஉ. மிலஃபுன் அஸ்ஃபரு, yellow file, மிலஃபுன் அஸ்ஃபரு, yellow file. சய்யாரத்துன் சஃப்ராஉ, சஃப்ராஉ yellow car. கமீசுன் அஹ்தரு, green, green shirt, பச்சை சட்டை. கமீசுன் அஹ்தரு. ஷஜரத்துன் ஹத்ராஉ, பச்சை மரம். ஷஜரத்துன் ஹத்ராஉ. ரஜுலுன் அஸ்மரு, பிரவுன் மேன், அஸ்மரு பிரவுன் மேன். இம்ராஅத்துன் சம்ராஉ, இம்ராஅத்துன் சம்ராஉ. இம்ராஅத்துன் சம்ராஉ, இம்ராஅத்துன்னா பெண். பிரவுனுக்கு என்னது தமிழ் கூட தெரிய மாட்டேங்குது. இக்ரா மா யலி முத்தஅம்மிலன்
الأسماء الدالة على الألوان. அதாவது படிக்க பின்னாடி உள்ள வர்றதை படிங்க, கவனத்தில் வச்சு. எதை கவனத்தில் வச்சு? கலரை குறிப்பிடக்கூடிய பெயர்களை கவனத்தில் வச்சு படிங்க. ஷஅரு ரஅசி, என்னுடைய தலைமுடி. ஷஅரு ரஅசி அஸ்வது, கருப்பு. வலிஹியதி பைதாஉ, என்னுடைய தாடி வெள்ளை. ஷஅரு ரஅசி அஸ்வது வலிஹியதி பைதாஉ, என் தாடி வெள்ளை இல்லை, என் தாடி கருப்பு தான். உரீது கலமன் அஸ்ரக, உரீது கலமன் அஸ்ரக வஹகீபத்தன் ஹம்ராஅ, எனக்கு ப்ளூ பேனாவும் சிகப்பு பேகும் வேணும். ஹுவ அஸ்மரு வஸௌஜதுஹு ஐதன் சம்ராஉ, அவரும் காப்பி கலர் தான், மாநிறம். அவரும் மாநிறம் தான், அவருடைய மனைவி கூட மாநிறம் தான். அஸ்மரு தான் ப்ரௌன் கலர்னா மாநிறம்னு சொல்றாங்க. சய்யாரத்துல் முதீரி ஹத்ராஉ வ சய்யாரத்துல் முதர்ரிசி பைதாஉ, சய்யாரத்தை தான் நம்ம மென்ஷன் பண்றோம், அதனால ஹத்ராஉ. இங்க சய்யாரத்தை மென்ஷன் பண்றதுனால பைதாஉ. அதாவது இது மனஸ், இது மனஸ். முப்ததா மானஸா இருந்தாலும் ஹபர் மானஸா இருக்கும். முதீரோட காரு ஹத்ரா பச்சை, சய்யாரத்துல் முதர்ரிஸ், முதர்ரிஸோட காரு வெள்ளை. ஹாதிஹில் பக்கரத்து சௌதாஉ ஜமீலத்துன், இந்த கருப்பு மாடு அழகா இருக்கு. மா அஜ்மல ஹாதிஹி ஸஹரத்தல் ஹம்ரா, இந்த சிகப்பு பூ எவ்வளவு அழகா இருக்கு. மா அஜ்மல ஹாதிஹி ஸஹரத்தல் ஹம்ரா ஹாதி வரகத்தன் பைதா, வெள்ளை பேப்பரை கொடு. லிமன் ஹாதிஹி சய்யாரத, லிமன் ஹாதிஹி சய்யாரத்து ஸஃப்ராஉ, இந்த மஞ்சள் காரு யாருக்குரியது. ஹாதிஹி தப்தரு துல் கிலாஃபில் அஸ்ஃபரி லக யா ஹப்ஸா, ஹப்ஸாவே லக்கி யா ஹப்ஸா, ஹப்ஸாவே இது உனக்குரியதா. அதாவது இந்த அஸ்ஃபர் பச்சை, சாரி மஞ்சள் கவருடைய அட்டையுடைய தப்தர் உன்னோடதா. மா அஜ்மல தில்க ஷஜரத்தல் ஹத்ரா அல்லதி அமாமல் ஜாமியாத்தி, ஜாமியாவுக்கு முன்னாடி இருக்கிற பச்சை மரம், அந்த பச்சை மரம் எவ்வளவு அழகா இருக்கு. ضع في الفراغ فيما يلي كلمة تدل على لون مناسب, பொருத்தமான கலரை குறிப்பிடக்கூடிய ஒரு கலிமாவை இந்த பிளாங்க்ல காலி இடத்துல நிரப்பு. ஷஅரு ரஅசிக, ஷஅரு ரஅசிக கருப்புனே போடுவோம். ஷஅரு ரஅசிக அஸ்வது, வலிஹியதிக ஐதன் அஸ்வது. ஏன் எல்லாரும் கருப்பா இருக்கட்டுமே, அதான் ஆசைப்படுறாங்க. முடியெல்லாம் கருப்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க, வெள்ளையாயிட்டா கவலைப்படுறாங்க. ஐதன் சௌதாஉ, ஷஅரு ரஅசிக அஸ்வது வலிஹியதுக ஐதன் சௌதாஉ. நான் சும்மா இந்த ஐதன் போட்டேன், அது கூட கருப்பா இருக்கு. ஹகீபதி, ஏன்னா இங்க முன்னாடி பாடத்துல வலிஹியதி பைதாஉன்னு போட்டாங்கன்னா, இந்த காலத்துல இந்த வெள்ளை முடி நரைக்கிற வரைக்கும் இந்த தாடி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு, வயசானதான் தாடி வைக்கணும்ட்டு. இப்ப மாஷா அல்லாஹ் அந்த நிலைமை இல்லை. வாலிபர்கள்லாம் நிறைய தாடி வைக்கிறாங்க. சுன்னத்துன்ற எண்ணத்துல வைக்கணும், ஃபேஷன் எண்ணத்துல வைக்கக்கூடாது. இப்ப நிறைய பேர் ஃபேஷனுக்கு வைக்கிறாங்க. ஹகீபதி ஹம்ராஉ ல சௌதாஉ, ஹாதி கலமன் அஸ்ரக வ வரகத்தன் பைதாஅ,
தொடர்ந்து படிப்போம்.